வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்ல்மேனியா இந்த வாரம் நடக்க போகுது. அதோடைய கடைசி மண்டே நைட்டாக இன்றைக்கி நடந்தது. அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ரிவ்யூவாக பார்க்கலாமா? முதலாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் ப்ரோ ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பனிங் பண்ணதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்பெஷல் வீடியோ பேக்கேஜிங்காக ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் என்ன பேசுகிறது, ரெஸ்ல்மேனியாக்கான நாட்கள் வந்துருச்சு. என்கிட்ட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வரப்போகுது. மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், சிஎம் பாங் வாயால் என்ன வேணாலும் பேசிக்கலாம், ஆனால் செயலில் காட்ட போகிறது நான் தான் நியூ ஹெவி வெயிட் சாம்பியனாக ரெஸ்ல்மேனியாவில் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜில் பேசுகிறாரு. அப்படி அவர் பேச அந்த ஷோவை பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின் ஷோவில் ஆரம்பிக்கிறாங்க. ஓபா ஃபெமிக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் நடக்க போது அதுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் தான் ஓப்பனிங் ஷோவே நடக்குது. ட்ரிபிள் எச் மற்றும் ஆடம் பியர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து ப்ராக் லெஸ்னரை கூப்பிடுறாரு. அந்த இடத்துக்கு பாலேமன் வந்து, என் பேர் பாலேமன், நான் ப்ராக் லெஸ்னரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது ரெஸ்ல்மேனியாவுடைய ரியல் மெயின் ஈவெண்ட் மேட்ச் அப்படிங்கிறது ப்ராக் லெஸ்னரோட மேட்ச் தான். ப்ராக் லெஸ்னர் எந்த மேட்ச்சில் சண்டை போட்டாலும் அதுதான் மெயின் ஈவெண்ட்டு. ஸோ மக்கள் எல்லாருமே இதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னரும் வராரு. வந்த உடனே ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் முதல்ல சைன் போட்டுறாரு. சைன் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னர் முன்னாடியே ஃபேன்ஸ் எல்லாம் ஓபான்னு சொல்லிட்டு ஓபா ஃபேமிலியுடைய பேரை சொல்லும்போது, நீங்கள் அவனுடைய பேரை நல்லாவே கத்தி கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா ரெஸ்ல்மேனியாவுக்கு அப்புறமா அவன் என்கிட்ட தோற்றுருவான். அதுக்கப்புறமா அவனுடைய பேரை கூப்பிட்டா அவன் வரமாட்டான், ஏன்னா பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் முன்னாடி ஓபா ஃபெம்மியை கிண்டல் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ப்ராக் லெஸ்னர் போயிட்டாரு. சொன்ன மாதிரியே ப்ராக் லெஸ்னர் ரெஸ்ல்மேனியாவில் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐசோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் விளையாட போகிறாரு. இதுக்காக லோகன் பால் மற்றும் ஆஸ்டின் தியரி 2 பேருமே சேர்ந்து ஐசோ ஸ்பீடுக்கிட்ட, நான் பாருப்பா, மேட்சை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா சண்டை போடணும், அதனால் நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு வீடியோ பேக்கேஜுக்காகவே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஐசோ ஸ்பீட் உண்மையிலேயே நல்லாவே சண்டை போடுறாரு. இதை பார்த்து லோகன் பாலே பார்த்தீங்கன்னா நீ நல்லா சண்டை போடுற, ரெஸ்ல்மேனியாவுக்கு ரெடி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஐசோ ஸ்பீடோடைய கையை தூக்கி காட்டி ஒரு சின்ன வீடியோ பிக்கோச்சிங்காக காட்டுறாங்க. ஆக்சுவலி ஐசோ ஸ்பீட் ரெஸ்ல்மேனியாவில் சண்டை போடுறாருல, அவர் இப்போ ரெடியாக இருக்காரு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ அஃபிஷியலி ரெஸ்ல்மேனியாவில் ஒரு 6 பேக் டாக் டீம் மேட்ச் இருக்குது. ரெஸ்ல்மேனியாவில் எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம பாலிமன் தான் இருக்கார், எல்லோரும் நோட் பண்ணிங்களா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஷார்லட் ஃப்ளேயரோட நேரம். ஷார்லட் ஃப்ளேயர் இன்றைக்கி லைரா வெல்கேரியாவுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட போகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். சரி, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, நல்லாவே கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் ஸ்மாக்டவுன் பார்த்துருப்பீங்கள்ல, எப்படி பெய்லி வெற்றி பெறதுக்கு லைரா வெல்கேரியா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேரியா வெற்றி பெறதுக்கு பெய்லி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலியமாக லைரா வெல்கேரியா இன்றைக்கி ஷார்லட் ஃப்ளேரையே பீட் பண்ணிட்டாங்க. ஸோ அது சீட்டிங் தானே. அதனால் ஷார்லட் ஃப்ளேர், அலெக்ஸா பில்ஸ் 2 பேரும் பெய்லி அண்ட் லைரா வெல்கேரியா கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போது அந்த இடையில வந்து ரெஃப்ரி தான் சண்டை போடாதீங்க, உங்களுக்குள்ள ரெஸ்ல்மேனியா மேட்ச் இருக்குது, அந்த டைமில் பார்த்துக்கலாம், இப்போ சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமையும் பார்த்தீங்கன்னா பிரித்து விட்றாரு. பேக் ஸ்டேஜில் ஊசோஸ் மற்றும் எலே நைட் வந்து 3 பேரும் சேர்ந்து நடந்து போகும்போது அந்த இடத்துக்கு சோழநாதன் வந்திருக்காரு. ஐயா சோழநாதா, 3 hour ஷோ உங்களுக்கு பத்தலையா? 2 hour ஷோ ராக்கும் வந்து நீங்கள் கருத்து இருக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊசோஸை வம்பழுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 6 man டாக் டீம் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 6 man டாக் டீம் மேட்ச் இருக்குது. இதில் ஜேசி மேட்ரோ, சோலோ சிகாவா மற்றும் டாங்காலோலா பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான பென்டா லாஸ்ட் ரா பீரியன்ஸ், பிகாஸ் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா அவருடைய டைட்டில் இருக்கான்னு தெரியாதுல்ல, அதனால் ஃபேன்ஸ் மத்தியில் ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக என்னுடைய கடமையை நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பீச் பேசிட்டு போகிறாரு. அப்புறம் ஸ்டெஃபனி மார்கல் கிட்ட ஸ்பெஷலாக ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பிகாஸ் இந்த வாரம் நடக்க போகிற ரெஸ்ல்மேனியாவில் அவங்க சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு ப்ரொமோ எடுக்கும்போது அந்த இடத்துக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா லீவ் மார்கன் வந்து, ஏன்னா போன வாரம் லீவ் மார்கனுடைய மண்டையை உடச்சிருப்பாங்கல்ல, ஸோ லீவ் மார்கன் வந்து ஸ்டெஃபனி மார்கலை கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ எடுக்கிற கேத்லி கேள்வி இருக்கிறாங்களா, அவங்களுக்கு சரியான அடி விழுந்துட்டு பாவம் ஒரு மூலையில் அடிபட்டு கிடக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லீவ் மார்கன் மற்றும்
ஸ்டெஃபனி மார்க்கல் 2 பேரையும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பேக் ஸ்டேஜில் இயோ ஸ்கை பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் நடந்த சம்பவத்தெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆஸ்கா வந்திருப்பாங்க. இந்த மேட்சை புக்கே பண்ண மாட்டேங்காங்க. ஆனால் ஆஸ்கா இன்னைக்கு இயோ ஸ்கையை சேலஞ்ச் பண்ணுறாங்க. சரி நீ சண்டை போட வரியான்னு கேட்டிங்கன்னா நான் சண்டை போட வர மாட்டேன், ஆனால் ஒன்றை எதிர்த்து இன்னைக்கு என்னுடைய பார்ட்னரான கேரிசன் மோதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காய்ஸ் அதுக்கப்புறமா அந்த 6 மேன் டாக் டீம் மேட்ச் நடக்க போது LA நைட் அண்ட் ஊசோஸ் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா லோகன் பால், ஆஸ்டின் தேரி மற்றும் ஸ்பீடை எதிர்த்து மோத போகிறாங்கல்ல. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி முன்னோட்டமாக ஒரு மேட்ச்சு. அதில் நம்ம சோலோ சிகவா, ஜேசி மற்றும் நம்ம டாலட்டாங்க இவங்களுக்கு எங்கென்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க. இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்துலையே டாமா டாங்கா வராருங்க. ஆக்சுவலி டாமா டாங்கா அந்த டீமில் உள்ளவர் தானே, அவர் எதுக்கு தனியாக வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது தெரில. ஸோ இதை பார்த்து சோலோ சிகவா கேட்குறாரு உனக்கு என்ன வேலை இந்த இடத்துல அப்படின்னு. பட் ஆனால் அதையே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்ததுனால மெயின் மேட்சை பார்க்காம விட்டுட்டாரு. ஸோ LA நைட் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரிங்கில் டாங்காலோட சும்மா தானே கிடக்காரு, அவருக்கு அவருடைய ஃபினிஷரை போட்டு ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ சோலோ சிகவா அப்புறம் தான் திரும்பி பார்க்காரு, ஆத்தாடி இவன் வின் பண்ணிட்டான்னு. ஸோ இன்றைக்கி அவருடைய டீம் மெம்பரான டாமா டாங்கா மூலியமாகவே பார்த்தீங்கன்னா சோலோ சிகவா தோற்று போயிருக்காரு. ஸோ இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே இன்ஸ்மெண்ட்டோட இந்த டீம் பிரேக்கப் ஆகிறது உறுதி தான் போல இருக்குதே. அதுக்கப்புறமா ரெங் ஜெனரல் குந்தர் அவருடைய நேரம். குந்தர் அவருடைய ரெஸ்ல்மேனியா ஆப்பனன்ட் செத் ரோலன்ஸை பற்றி பேசும்போது அந்த இடத்துக்கு செத் ரோலன்ஸ் வந்து ஓடி வந்து குந்தரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் குந்தர் அப்படியே கீழே இறங்கி போகும்போது இறங்கி போகாத, ஓன்ட்ட நான் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது, ரிங்குக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி ரெஸ்ல்மேனியாவில் நீ என்னை பீட் பண்ணலாம் நினைக்கிறேன், ஆனால் கெரியர் கில்லர் ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் வந்து ஒன்றை கீல் பண்ண போகிறேன், ரெஸ்ல்மேனியாவில் பீட் பண்ணி மேலே என்னுடைய காலை வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது குந்தர் என்ன சொல்கிறார், இப்படி பேசினவங்க எல்லாரையுமே நான் அடக்கிட்டேன், ஒன்று புரிஞ்சுக்கோ, ரெஸ்ல்மேனியாவில் நான் ஒன்று பீட் பண்ணி என்னுடைய பூட்டை உன் நெஞ்சு மேலே வைப்பேன்னு சொல்லும்போது செத் ரோலன்ஸ் கடுப்பாகி குந்தரை அடிக்க போகிறாரு. அப்புறமா செக்யூரிட்டி கார்டெல்லாம் சேர்ந்து தான் 2 பேருமே தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரியை கொஞ்சம் தான் ஒரு சின்ன ஹைப் ஏற்றி விட்ருக்கானுங்க, கொஞ்சம் தான், பெருசாலாம் கிடையாது. டீமன் ஃபின் பேலருக்கும் டாமினிக் மிஸ்டரிக்கும் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் இருக்குது. இப்போ ஆடம் பியஸை பார்த்து எப்பா நான் வந்து ஃபின் பேலரை சேலஞ்ச் பண்ணேன்னா, ஆனால் அவன் டீமனாக வருவான்னு தெரியாது, டீமன் கேரக்டர் கூடலாம் நான் மோத மாட்டேன், ஃபின் கூட மோதுறதுக்கு தானே அக்ரிமெண்ட் போட்டேன்னு கேட்கும்போது ரெண்டுமே ஒருத்தன் தானப்பா, அவனுக்குள்ளே இருக்கிற கேரக்டர் தானே டீமனு, அதனால் இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணது கன்ஃபார்ம் தான், நீ ரெஸ்ல்மேனியாவுக்கு ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி டாமினிக்கை தட்டி தடவுறாரு. அதுக்கப்புறமா இயோ ஸ்கையோடைய நேரம். இயோ ஸ்கை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காரி ஜெயினுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட போகிறாங்க. ஆக்சுவலி மேட்ச் நல்லா தான் போகுது, பட் நான் ஆஸ்காக்கா சும்மா இல்லாமல் நான் உனக்கு உதவி பண்ணுறேன், எப்படியாவது உன்னை வின் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓத்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாத ரியார் பிளே. ஸோ ஆஸ்காவை அட்டாக் பண்ணதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா ஆஸ்கா வந்து சீட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க இயோ ஸ்கை அட்டாக் பண்ணி. ஸோ அந்த இடத்துக்கு ரியார் பிளே வந்ததுக்கப்புறமா ஜேட் கார்களும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஜேட் கார்கள் வந்த உடனே ஐயோ பாவங்க, நம்ம இயோ ஸ்கைக்கு ஹெல்ப் பண்ண வந்த ரியர் பிளேயை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ ஆஸ்காவும் ஜேட் கேர்களும் சேர்ந்துட்டாங்க. இதை பார்த்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டாங்கல்ல. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட கேரிசைன் ரொம்பவே க்ளீனாக இயோ ஸ்கையை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. இன்னைக்கு இயோ ஸ்கை பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டாங்க. ஸோ கேரிசைன் வந்து வெற்றி பெற்றாங்க. பட் ஆனால் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஆஸ்கா தான். கூடிய சீக்கிரம் ஆஸ்காக்கும் இயோ ஸ்கைக்கும் ஒரு மேட்சை புக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஓபா ஃபெமி கிட்டே நம்ம கான்ட்ராக்ட் சைனிங் வாங்கணும்ல, அதுக்காக ஓபா ஃபெமி பக்கம் வருவோம். ஓபா ஃபெமி அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து கான்ட்ராக்டை சைன் பண்ண சொல்லிட்டாரு, பண்ணிட்டாரு. அப்போ அந்த இடத்துக்கு பாலியமன் வராரு. ஆக்சுவலி பேசியது செகமெண்ட்லாம் நம்ம ரெஸ்லிங் கிங் 2 சேனலில் போட்டுட்டோம். ஸோ ஃபுல்லாக பேச வேண்டாம், ஹைலைட்டை மட்டும் பேசுவோம். ரெஸ்ல்மேனியாவில் பிராக் லெஸ்னர் கிட்ட நீ தோற்றதுக்கப்புறமா தனியாக இருப்ப நினைக்காத. ஸோ வேணா நான் வந்து என்னுடைய பாதையை ஓப்பன் பண்ணுறேன். அதாவது ரெஸ்ல்மேனியாவில் பிராக் கிட்ட தோற்றதுக்கப்புறமா ஏன் கூட வந்து சேர்ந்துரு. ஏன்னா குறுகிய நாட்களே ரசிகர்கள் மத்தியில் நீ ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சுருக்கிற, அதனால் நான் வந்து உன்னை ஏற்றுக்கிறேன், என்னுடைய கிளைண்டாக மாறிடுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஓபா என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 10 வருஷமாக வந்து பிராக் லெஸ்னரை எதிர்த்து மோதுறதுக்கு யாருமே இல்லை. ஈவன் பிராக் லெஸ்னர் ரெஸ்ல்மேனியாவுக்கு ஓப்பன் சேலஞ்ச் விடும்போது கூட அவன் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் நான் வந்து நின்றேன். அப்படிங்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு வெற்றி அப்படிங்கிறது எனக்கு தான். அதனால் நான் பயப்பட மாட்டேன். நான் ரெஸ்ல்மேனியாவில் பிராக் லெஸ்னரை பீட் பண்ணதுக்கு என்னால் முயற்சி விஷயத்தை பண்ணுவேன். அண்ட் ஃபைனலி ஓபா ஃபெமி ரெஸ்ல்மேனியாவில் பிராக் லெஸ்னரை பீட் பண்ணிட்டான் அப்படிங்கிற பேர் தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீ பிராகை விட்டுட்டு ஏன் கூடப்பா, நான் அப்போ ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓபா ஃபெமி சூப்பராக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் பேசுனதுக்கு பதிலடி கொடுத்தாரு. பார்லிமெண்டோடைய முகத்தை பார்க்கணுமே, அப்படியே உறைஞ்சிட்டாரு. அப்புறமா ஒரு டாக் டீம் மேட்சுங்க.
டிராகன் லீ ஜெவன் எவன்ஸ் 2 பேரும் டாக் டீமாக நினைஞ்சு ரூசேவ் ஜேடி மெக்டனுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச். இது ஒரு டாக் டீம் மேட்ச் தான். மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இந்த மேட்ச்சில் ஜெவன் எவன்ஸ் அண்ட் டிராகன் லீ வெற்றி பெற்றதுக்கப்புறமா ரூசேவ் ஃபார்முக்கு வந்துட்டார். ஏண்டா சும்மாவே இருக்கேன், காமெடி பீஸ் நினச்சிட்டீங்களா, இருங்க என்னோட சுயரூபத்தை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்டா ரேமேஸ்வரி இவங்க 2 பேரும் ஜெவன் எவன்ஸை காப்பாற்றுக்காக வந்தால் அவங்க 2 பேரையும் தூக்கி போட்டு பந்தாடுறாரு நம்ம ரூசேவ். ஐயா ரூசேவ், நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்தது இந்த இது தான், ஆனால் இதை ஏன் அப்படி மறைச்சி வச்சுருந்தீங்கன்னு தெரில. ஸோ ரசல்மனியாவில் ஒரு மூமெண்ட் பண்ணுவார் ரூசேவ் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹிண்டிங்காக இன்றைக்கி காட்டியிருக்கிறாங்க. அது மூமெண்ட்டமா இல்லை சும்மாவா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் டைம் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சிஎம் பங்குக்கான ஃபைனல் ஒன்று அப்பீரியன்ஸ். ஸோ இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறது கிடையாது. அண்ட் ஃபைனல் ஒன்று அப்பீரியன்ஸ். ரோமன் ரெயின்ஸ் வரும்போதே அரங்க மக்கள் எல்லாருமே வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்கங்க. அண்ட் அதே இடத்துக்கு சிஎம் பங்க் வராரு. சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பேசினதை நம்ம ரஸ்லிங் கிங் 2 ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ ரஸ்லிங் கிங் 2 ஃபாலோ பண்ணியிருக்கோங்க, அதை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் சின்னதாக 8 டீட்டெயில் சொல்லிக்கிறேன். ரோமன் ரெயின்ஸை பங்குக்கு பிடிக்காதான். அதுக்கு காரணம் டபிள்யூடபிள்யூல கஷ்டப்பட்டு தான் ரசல்மனியாவில் மெயின் இவெண்ட்டுக்காக உழைச்சிட்டு இருக்கேன், ஆனால் ரோமன் ரொம்பவே சுலபமாக எடுத்துட்டான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரசல்மனியாவில் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒழிக்க போது, அந்த ஸ்டீல் சாம்பியன் அது நான் தான் சொல்லாரு. ஆனால் ரோமன் என்ன சொல்லாருன்னா, ரசல்மனியாக்கு அப்புறமா புது ஏரா உருவாக போகுது, அது ரோமன் ரெயின்ஸோட ஏரா, ரோமன் ரெயின்ஸ் நியூ சாம்பியன் அப்படிங்கிற வார்த்தையை தான் கேட்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி இன்னைக்கான ராவை முடிச்சிருக்காங்க. இன்னைக்கான ரா ஓரளவுக்கு ஓகே. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்மாக் டவுனுக்கு பரவாயில்ல இல்லைரா.